மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கும். கஷ்டம் இருக்கும், ஆனா அதை சமாளிக்கக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு. உங்க கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும், உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும், கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க, ஆனா ஓடி போனவனுக்கு இல்ல, ஓடுறவனுக்கு 9ல குரு. ஓடுறவன்னா உழைப்பவனுக்கு 9ல குரு. வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். இனிமையான துலாம் ராசி நண்பர்களுக்கு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஆண்டாக இருக்கும், வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த 2025 இருக்கும். என்ன சார் இவ்வளவு நல்ல விஷயமா சொல்றீங்க, நல்ல வார்த்தையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன்னா, இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்னு தான் சொல்ல போறேன். கஷ்டம்னு நான் சொல்ல போறது இல்லை. கஷ்டம் இருக்கும், ஆனா அதை சமாளிக்கக்கூடிய வகையில குரு உங்களுக்கு சாதகமா இருக்க போறாரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, புதுசா வியாபாரம் துவக்குவீங்க. படிக்கிற பசங்களே வியாபாரத்தை துவக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. உங்க கூட இருக்கிறவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும், உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள், உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்த அவமரியாதைகள் விலகும், எல்லாமே விலகும் 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 தான் சொல்ல போறேன். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சோம்பேறித்தனம் விலகும். அதே சமயம் நீங்க வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஆர்வம் பெருகக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதே சமயம் அந்த வியாபாரத்திற்கு உண்டான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். பண முடைகள் விலகும் ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு போறாரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க, ஆனா ஓடி போனவனுக்கு இல்ல, ஓடுறவனுக்கு 9ல குரு. ஓடுறவன்னா உழைப்பவனுக்கு 9ல குரு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால உழைக்கும் வர்க்கத்துல பெருமிதம் கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்கும். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உடம்புல புத்துணர்ச்சி இருக்கும், அவ்வளவு வைராகியத்தோட செயல்படுவீங்க. உடம்புல சோம்பல் தன்மை இருந்ததுன்னா அந்த சோம்பல் தன்மை விலகி சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. உடம்புல இருந்த வியாதி விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். மருந்து மாத்திரையில தூக்கி போடலாம். இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு 1/2 கிலோ சாப்பிட்டீங்கன்னா 1/2 கிலோ மாத்திரை சாப்பிடுவீங்க. இப்ப சாப்பாட்டை ஜாஸ்தி பண்ணி உங்களுடைய மருந்து மாத்திரைகளை குறைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால உங்களுக்கு தைரியம் அதிகரித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக வருமானம் ஏற்படும், தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும். படிக்கிற குழந்தைகள் வியாபாரம் பண்ணுவாங்க. ஏகப்பட்ட லாபங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஆக்சுவலா நான் 85% தான் இது கொடுப்பேன், அதுக்கு மேல தரமாட்டேன். ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 95% வரைக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. புதிய தொழில் துவங்குறதுக்கு, புதிய வியாபாரம் துவங்குறதுக்கு, புதுசா நீங்க அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கெல்லாம் இப்பொழுது கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் அட்டை மட்டும் வாங்கிடாதீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயம் யாரை நம்புறீங்களோ அவர்களுக்காகவே அவர்களாலே செலவுகள் ஏற்படும். இந்த 2025ங்கிறது வந்து துலாம் ராசிக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதெல்லாம் கெடுதலோ அதெல்லாம் சைட்ல தள்ளி நிற்கும். உடனே நீங்க கேட்கலாம், அதெல்லாம் கொட்டுற மாதிரி இதெல்லாம் வெளியில போகுமா அப்படின்னு. போகாது, இதெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வரும்பொழுது, என்னைக்குமே நல்லது வரும்பொழுது நம்ம அடங்கி இருக்கணும், ஆடக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஆடிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த சைட்ல நிக்குது பாருங்க, கெட்டதுதான், அதெல்லாம் அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து வர ஆரம்பிக்கும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் துவங்கலாம், சொந்தமா வியாபாரம் பண்ணலாம், சொந்தமா ஹைஸ்கூல் கட்டலாம், எதெல்லாம் பண்ணலாம். ஹோட்டல் நடத்தலாம், டீ கடையில இருந்து ஹோட்டல் வரைக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் நடத்துறதுக்கு உண்டான யோகம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்கு. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார், ஏன்னா நாங்க நிம்மதி இல்லாம அலைஞ்சுட்டு இருக்கோம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்கா அந்த நிம்மதி உங்களை தேடி வரும், மரியாதை வரும், பெருமைகள் வரும். ஆனாலும்
இதெல்லாம் வந்தா கூட சில நல்லது நடக்கிறதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும். அது என்ன பரிகாரம் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு. அதாவது மகாலட்சுமியை தினமும் வழிபட வேண்டும். ஸ்ரீ சூக்த பாராயணம், வேத மந்திரம்னு ஸ்ரீ சூக்தம் இருக்கு. ஹிரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவக. இது வேத மந்திரம். இந்த வேத மந்திரத்தை தெரிந்தவர்கள் பாராயணம் செய்ய வேண்டும். தெரியாதவர்கள் வேத மந்திரத்தை படித்தவர்களிடமிருந்து இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுக்கு தட்சணையை கொடுத்து இந்த மந்திரத்தை சொல்ல வைக்கணும். வீட்டுல இந்த மந்திர ஒலி ஒலிக்க 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 பண மழை கொட்டும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா நமக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து சில செக்மெண்ட்டை நம்ம ஒதுக்குறோம், வேதம் படித்தவர்களை ஒதுக்குறோம்னு சொல்றோம். அந்த மாதிரி நபர்களுக்கு கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். கனகதாரா ஸ்தோத்திரத்தை வீட்டுல சொல்லலாம். என்னன்னா கனகதாரா ஸ்தோத்திரம்ன்றது காலடியில நடந்த உண்மை சம்பவம். அதை நீங்க வீட்டுல கிரமமா காலையில எழுந்திருச்சு மனசார சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு உருண்டியாவது சாப்பாடு ரோட்ல போற நாய்க்கோ பூனைக்கோ பசுமாட்டுக்கோ கொடுத்துட்டு வாங்க. உங்க வீட்டுல தங்க நெல்லிக்கனி கொட்டுதோ இல்லையோ உங்களுக்கு பணமழை கொட்டும் என்பது திண்ணம். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கிடைக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல வந்து பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்க, நேர்ல வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம், அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.